முகம் பார்க்காமல் எங்களது பதிவுகளை வாசிக்கும் எங்களது இனிய நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பொதுவாக பெண்களுக்கு அம்மா வீடு என்றால் அனைவருக்கும் பிடித்த ஒன்று. பிறந்த வீடு என்றால் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையும் சொகுசும் தனிதான். தாய் வீட்டிற்கு சென்றால் அவர்களுக்கு பிடித்தவற்றை மட்டும் செய்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைத்து தாய்மார்களுக்கும் உள்ளது புகுந்த வீட்டிலும் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அனைத்தையும் சீதனமாக தருவார்கள். அவர்களின் பாசமானது அதிகமாகி குழம்பு முதல் கொடுத்து விடுவார்கள். பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாத 10 பொருள் இருக்கிறது. அதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அது என்ன, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பிறந்த வீட்டிலிருந்து கூர்மையான பொருட்களை எடுத்து வரக்கூடாது. உதாரணத்துக்கு கத்தி, குண்டு ஊசி, அரிவாள் மனை போன்ற பொருட்களையே எடுத்து வருவதை தவிர்க்கவும். இதனை எடுத்து வருவதனால் இரு குடும்பத்திற்கு இடையே பகைமை வருவதற்கு வழிவகுக்கும். இரண்டாவது, வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் எதையும் எடுத்து வரக்கூடாது. துடைப்பம், மாப், ஒட்டடை குச்சி போன்றவற்றை எடுத்து வருவதை தவிர்க்கவும். இப்படி எடுத்து வருவதால் இரு வீட்டில் உள்ளவர்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். புதிதாக திருமணம் ஆகியோர் வீட்டில் மளிகை பொருட்களை சீதனமாக கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. அதனை அவர்கள் வருடம் கொடுப்பார்கள். அப்படி கொடுப்பவர்கள் அதில் புளியை தவிர்ப்பது நல்லது. அப்படி கொடுத்தால் உறவர்களுக்கிடையே விரிசல்கள் ஏற்படும். அடுத்ததாக, கல் உப்பு மற்றும் எண்ணெய் எடுத்து வரக்கூடாது. மீறி எடுத்து வந்தால் அதனால் பல வகையான இன்னல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். புகுந்த வீட்டிற்கு தாய் வீட்டிலிருந்து விளக்கு எடுத்து வருவதல் கூடாது. பூஜை அறையிலோ அல்லது பயன்படுத்தாமல் இருந்தாலும் அதை தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வருவதல் கூடாது. இதனால் புகுந்த வீட்டிற்கு நேர் வினையை கொடுத்து பிறந்த வீட்டிற்கு இருள் சூழ்ந்த நிலையை அளிக்கும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை. தாய் வீட்டில் மரங்கள் இருந்தால் அதிலிருந்து எந்த காயையும் எடுத்து வருதல் கூடாது. உதாரணத்துக்கு முருங்கை மரம், கருவேப்பிலை, பாகற்காய், அகத்திக்கீரை போன்றவற்றை எடுத்து வருதலை தவிர்க்கவும். எடுத்து வருவதால் கசப்பான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அரிசி படியை எடுத்து வருதல் கண்டிப்பாக கூடாது. இந்த படியானது தானியங்களை நிர்ணயிக்கும் படியாக உள்ளது. இதனை எடுத்து வருவதால் பிறந்த வீட்டிற்கு வறுமையை ஏற்படுத்த நேரிடும். முறத்தை எடுத்து வருதலை தவிர்க்கவும். இதனை திருமண சீரில் கூட வாங்கி கொடுக்க மாட்டார்கள். காரணம், ஈம சடங்குகளை மட்டும் படுத்துவார்கள். அதனால் இதை தாய் வீட்டிலிருந்து எடுத்து வருவதை தவிர்க்கவும். புகுந்த வீட்டிலிருந்து சென்று தாய் வீட்டில் அசைவ உணவுகளை சாப்பிட்டு வரலாம். ஆனால் அதனை புகுந்த வீட்டிற்கு எடுத்து வருவது அவ்வளவு நல்லதான விஷயம் அல்ல. சிலர்கள் அவர்கள் ஊரில் கோலமாவு இல்லாததால் தாய் வீட்டிலிருந்து வரும்போது சில பொருட்களை எடுத்து செல்வது பழக்கம். அதில் முக்கியமான பொருள் கோலமாவு. இந்த கோலமாவை எடுத்து செல்ல வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவை என்றால் வீட்டில் பணம் கொடுத்து எடுத்து வருவது நல்லது. இவை அனைத்தும் நீங்கள் தாய் வீட்டிலிருந்து உங்கள் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்ல வரக்கூடாது. கண்டிப்பாக இதை கடைபிடித்து பாருங்கள். நன்மை நிச்சயமாக நடைபெறும்.